ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெய்லி லைஃப்க்கு தேவைப்படுற மாதிரி நிறைய டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்னென்னு வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு, நம்ம வீட்டில் முட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆம்லேட் போடுறதாகட்டும், இல்லை ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் போட்டு நம்ம செய்வோம். அந்த மாதிரி செய்யும்போது நம்ம முட்டையெல்லாம் பீட் பண்ணுறோன்னா முட்டை சரியாக மிக்ஸ் ஆகி வராது. பாருங்கள், ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதுக்கு பதில் ஸ்பூன் எடுக்கிறதுக்கு பதில் நம்ம வீட்டில் ஃபோர்க் ஸ்பூன் இருக்கும்ல, ஸோ அது இருந்தால் எடுத்துக்கோங்க. அது எடுத்து இப்போ நான் முட்டையை மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், ஸ்பூனில் சரியாக இதாகலை. நான் ஃபோர்க் ஸ்பூனை வச்சு நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூனை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நல்லா அந்த வெள்ளை கருவும் மஞ்சள் கருவும் நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகி வரும். நல்லா இந்த மாதிரி ப்ளஃபியாக இருக்கும். நம்ம முட்டை ஊற்றும் போது நல்லா சூப்பராக வரும். முட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வீட்டில் அர்ஜென்ட் சமயத்தில் வளையல்லாம் ஃபங்க்ஷனுக்கு எங்கன்னா போடுறோம் அப்படின்னா வளையல் கையில் போடும். ஒரு சில வளையல்லாம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அர்ஜென்ட் சமயத்தில் போட முடியாது. அதேமாரி இந்த மாதிரியான ஸ்டீல் மெட்டல் ஆனதுலாம் ஒரு சிலது குத்துற மாதிரி இருக்கும். அதுவுமே டக்குன்னு நம்மளால் போட முடியாது. அந்த மாதிரி சமயங்களில் டக்குன்னு ஒரே செகண்டில் கையில் வளையல் போடுற மாதிரி ஒரு டிப்ஸு சொல்கிறேன். நம்ம வீட்டில் இந்த மாதிரி கவர் இருந்தால் எடுத்துங்க. பாலித்தீன் கவர் இருக்கும்ல, ஸோ அது இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கையில் வேஸ்லின் கூட தடவிக்கலாம். ஸோ வேஸ்லினாக இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி கவர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அழகாக இந்த மாதிரி கவருக்குள்ளே கையில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க, கை க்ளவுஸ் மாதிரி. அதுக்கு மேலே நீங்கள் இந்த வளையல் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக வளையல் எந்த ஒரு வலியும் இல்லாமல் அழகாக ஸ்மூத்தாக பார்த்திங்கன்னா உள்ளே போயிடும். ஸோ இதே போல் நீங்கள் வளையல் கழட்டணும்னு நினச்சினாலும் அதே போல் கவரை கையில் போட்டுட்டு உள்ளுக்கு அந்த வளையலுக்குள்ளே கவரை இழுத்து விட்டு நீங்கள் வளையலை பேக்கில் எடுத்திங்கன்னா சூப்பராக வளையல் வந்துடும். அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் இந்த மாதிரிலாம் சப்பாத்திக்காகட்டும் பூரிக்காகட்டும் மாவு திரட்டும் போது இந்த மாதிரி மாவு தனியாக நம்ம எடுத்து வைப்போம். ஸோ நம்ம யூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் உள்ளது நம்ம எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா கை வச்சு நம்ம எடுத்து போடுறதுனால அந்த மாவு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். வண்டு பூச்சி இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும். எப்பொழுதுமே நீங்கள் மாவு திரட்டும் போது இந்த மாதிரி மேல் மாவு போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் பாக்ஸு மேலே ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுறத விட இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மூடியில் நான் அழகாக ஹோல்ஸ் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதுக்குள்ளே நம்ம மாவு கொட்டிக்கிட்டு ஒவ்வொரு முறையாக நம்ம மாவு திரட்டுறோன்னா மேல் மாவு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதை அழகாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நான் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த டிப்ஸை மறக்காமல் அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அழகாக நம்ம மாவை திரட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாவு நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படியே வைக்க முடியாது. ஏன்னா ஹோல்ஸ்லாம் குட்டி குட்டி பூச்சியெல்லாம் போயிடும். ஸோ அந்த மாதிரி போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மூடியை கழட்டிடுங்க. கழட்டினதுக்கப்புறம் மேலே ஒரு கவர் போட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தட்டிக்கங்க. ஏன்னா அந்த ஹோல்ஸ் பகுதியெலாம் மாவு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனுடைய ஸ்மெல்லுக்கு பார்த்திங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சி அது குட்டி குட்டி பூச்சி எல்லாமே வந்துடும். ஸோ இந்த மாதிரி கவரை மேலே போட்டுட்டு அந்த மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பராக நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைமும் எடுத்து இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வீட்டில் வேண்டான்னு கிடக்கிற வேஸ்ட்டான இந்த மாதிரி வலையெல்லாம் நீங்கள் குப்பையில் தூக்கி போடாமல் இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரியே உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி த்ரெட்டலான பேங்கிள்ஸ்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. அது கொஞ்சம் பிஞ்சிருச்சுனாவே பார்த்திங்கன்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்தமாரி வேஸ்ட்டாக போன வலையெல்லாம் நீங்கள் தூக்கி போடாமல் இந்த மாதிரி இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் ஒவ்வொரு வலையிலுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஊக்க மாதிரி கிடைக்கும். ஸோ எல்லா வளையலுமே நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம வீட்டில் ஒரு சில பொருட்கள்லாம் டெய்லி நம்மளுக்கு அர்ஜென்ட் சப்மிட் ஆகட்டும், இல்லை டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான பொருட்கள் நம்ம கண்ணு முன்னாடியே இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாட்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த ஹேங்கரில் இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஹூக் இருக்குல்ல, ஸோ இதை எல்லாமே மாட்டிடலாம். முக்கியமான ஒரு சில பொருட்கள் மெயின் பார்த்திங்கன்னா ஐடி கார்ட்ஸு, பெல்ட்டு,
ஸோ இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து நம்மளுக்கு டெய்லி லைஃப்பில் டெய்லி நம்மளுக்கு தேவைப்பட வேண்டிய ஒரு பொருட்கள். அதே சமயத்தில் தேடினா கிடைக்காது. இந்த மாதிரி நம்ம மாட்டி வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வேணும்போது அழகாக எடுத்துக்கலாம். ஸோ சாவி கூடி அழகாக மாட்டி வச்சுக்கலாம். வாட்சி கூடி நம்ம அழகாக இதை வந்து மாட்டி வச்சுக்கலாம். ஸோ மாட்டி வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களையும் வந்து நீங்கள் இதில் மாட்டி வச்சுக்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய தொடப்பம் வந்து கொஞ்ச நாள் ஆனதுமே சீக்கிரமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப மெலிசாக ஆயிரும் தொடப்பம். ஸோ அந்தமாரி ஆகாமல் நீண்ட நாட்களுக்கு இந்த தொடப்பம் வரணும்னா வாங்கிட்டு வந்ததுமே தொடப்பம் வாங்கிட்டு வந்ததுமே இந்த கைப்பட்டு காட்டுற பார்த்திங்களா, இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல ஒரு கயிறு வந்து நம்ம கட்டி விட்டுறலாம். எப்பொழுதுமே வந்து தொடப்பம் பெருக்குனதுக்கப்புறம் வந்து நம்ம நிற்கவும் வைக்கக்கூடாது, கீழே வந்து படுக்க வைக்கக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த 2 முறையிலும் நீங்கள் செஞ்சாலுமே அந்த தொடப்பு குச்சி வந்து சீக்கிரமாக வந்து உடஞ்சி போயிடும். ஸோ அந்தமாரி உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கயிறை கட்டிட்டு இப்போ இந்த தொடப்பத்தை வந்து ஒரு ஹேங்கரில் நீங்கள் மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா, அதாவது பெருக்குனதுக்கப்புறம் வந்து மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த தொடப்பத்தினுடைய குச்சி வந்து உடையாது. நல்ல லாங் லைஃப் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எடுத்து வைக்கும்போதும் வந்து நீட்னஸாக இருக்கும் ஒரு இடத்துல. பாருங்கள், இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டிங்கனாவே போதும். சூப்பராக வந்து தொடப்பம் வந்து நீண்ட நாட்களுக்கு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம எஸ்ஓக்கு பண்ணோம்ல, ஸோ அது கூடி ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து மாட்டுறதுக்கு இடம் பத்தாது. இந்த மாதிரி கூட வலையில் போட்டுட்டு நீங்கள் அந்த அப்புறம் எஸ்ஓக்கு இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டிங்கன்னா கூட அழகாக வந்து நம்மளுக்கு கை எட்ட முடியாத, அதாவது ஒரு சிலர்லாம் ஹைட்டு கம்மியாக இருப்பாங்க. அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி அழகாக மாட்டி வச்சுக்கலாம். ரொம்ப மேலே ஆணி இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி அழகாக மாட்டி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்டை எனக்கு தெரிவிங்க. அப்போ தான் எனக்குமே வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும் அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.